ரொம்ப தப்பான படம். ரொம்ப ரொம்ப மொக்கைங்க அது. வேண்டாம் விடுங்க. வேண்டாம் விடுங்க அது. ஓகே பிடிச்சிருந்தா ப்ரோ ரெண்டே வார்த்தை பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபன் என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. சும்மா கவுண்டர் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி வேற ஒன்றும் ஃபண்டிங் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே அமெச்சூர் ஸ்க்ரீன் ப்ளே தெரியுது. கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ப்ரோ ஒரே போட்லயே அந்த படம் வெட்டில போற மாதிரி இல்லை அந்தளவுக்கு கிரிப்பிங்காக என்கேஜிங்காக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸைட்டிங்காக பண்ணியிருக்கலாம். ஸ்கோப் இருந்திருக்கு, பட் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது விதமான அப்ரோச்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து அவர் காமெடி ஆக்டர் தாண்டி அவரோட கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் படத்தில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. த்ரில்லராக இருக்குது, த்ரில்லிங் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த காலத்தில் நடந்த ஃபைட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதில் வருது. நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து எக்ஸ்ட்ரா பிட் ஒரு எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் அந்த படத்தோட கதையோட ஒன்றி போயிருந்தது. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எங்கேயும் லேக் ஆகலை. டைரக்ஷன் வாஸ் குட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் மூவி. இதுதான் இப்போ மெட்ராஸில் நடக்கிறது. மெட்ராஸை வந்து யார் சொந்தம் கொண்டாடுறாங்க, யார் உண்மையான மெட்ராஸ்க்கு சொந்தக்காரங்க, அவங்களையே நம்ம வந்துட்டு சென்னையை விட்டு வெளியே தள்ளி வைக்கிறோம். இதைத்தான் எளிமையாக நமக்கு டைரக்டர் வந்து அந்த அரசியலை சொல்கிறாரு. இங்கே தனியாக இல்லை, காமெடி நல்லா இருக்குது, காதல் சீன் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை பாட்டு நல்லா இருக்குது, அப்படி இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளோவாக மொத்தமாக ஓவரால் பிக்சராக எல்லாமே கரெக்டாக பொருந்தி இருக்குது.